ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிமாண்டி காலனி 2. இந்த படத்துல அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், முத்துக்குமார், அர்ச்சனா, அருண் பாண்டியன் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. அது போக இது ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ப்ரீக்வலா எடுத்து வச்சிருக்காங்க. 2015 வந்த டிமாண்டி காலனியோட பர்ஃபெக்ட் ப்ரீக்வலா எடுத்து வச்சிருக்காங்க. சமீபத்துல வந்த பார்ட் 2 படங்களை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஹாரர் எலிமெண்ட்ஸோட இருக்குது இந்த படம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா 2009ல ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கரோட ஹஸ்பண்ட் அவர் சாம் வந்து இறந்துடுறாரு. அவர் ஏன் இறந்தாரு சூசைட் பண்ணி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க பிரியா பவானி சங்கர். அப்போ வந்து சாமியார்கிட்ட போயிட்டு அவங்க ஆத்மா கூட பேச முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்த அருள்நிதி எப்படி செகண்ட் பார்ட்ல வந்தாரு, அவருக்கான கதை, ஏன் பிரியா பவானி சங்கர் அந்த ஆத்மா கூட பேசிட்டு அருள்நிதியை காப்பாத்த முயற்சி பண்றாங்க அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருந்த படம் தான் இது. அருள்நிதியோட ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா ஸ்கோப் இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கருக்கு தான் அதிகமா ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். அங்கங்க வர அர்ச்சனா கொஞ்சம் சீன் வந்தாலும் அதுல வந்து கரெக்டா அவங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் பாண்டியன் வந்து குணச்சித்திர வேடத்துல வராரு. அவருடைய கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் குழப்பம் உண்டாகும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா வேகமா போயிடுச்சுன்னு சொல்லலாம். அங்கங்க வந்து பாட்டு எப்படி ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும் லிங்க்ன்றத வந்து அதை அழகா காமிச்சிருப்பாங்க, எந்த குழப்பமும் இல்லாம. அதுக்கப்புறம் வந்து அருள்நிதி எதுக்கு காப்பாற்றணுன்றதுக்கான ஒரு இது வரும். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எனக்கு தூக்கம் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்க லேக் ஆச்சு. ஒரு 15 நிமிஷம் ட்ரிக் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அங்கங்க கேஸ்டா வந்திருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட வேலையை கரெக்டா பக்காவா செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுதான் படத்தை இன்னும் கொஞ்சம் தூக்கி நிறுத்திருக்கு சொல்றேன். சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பக்காவான ஹாரர் எலிமெண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாட்டுகள்லாம் வந்து தனியா வராம அப்படியே சீனோட போறதுனால அந்த பாட்டுகளும் வந்து பெருசா நம்மளுக்கு போர் அடிக்கல. நல்ல அமானுஷங்கள், விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுவிதமான ஜானர்ல பர்ஃபெக்ட் ப்ரீக்வலா வந்து 2015 டிமாண்டி காலனிக்கும் இதுக்கும் பர்ஃபெக்டா லிங்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கடைசியில வந்து பார்ட் 3க்கான லீட் கொடுத்த விஷயம் அருமையா இருந்துச்சு. பார்ட் 3ல வந்து அதுக்கான ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனோட பார்ட் 3ல வந்து சஸ்பென்ஸோட வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டிமாண்டி காலனில தியேட்டர்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.